ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி சிம்மம் ராசி. பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், எப்பவுமே ஒரு தனித்துவமான செயல்பாடுகளால் தனித்துவமாக தெரியக்கூடியவங்களாக இருப்பீங்க. உண்மை, உழைப்பு, உயர்வுக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ குல தெய்வத்தின் அருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தினா நன்மைகளை பெற முடியும்? குல தெய்வத்தின் அருளை பெற நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது? இந்த வாரத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் சரியாக நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எதில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் சிம்மம் ராசி சிங்கத்தை போலவே நல்ல கம்பீரமான நடை உடை பாவனை கொண்டவங்களா இருப்பீங்க. சூரிய பகவானால் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையை கையாளக்கூடியவங்க. யாருக்காகவும் பயந்துக்க மாட்டீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக கையாள தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை வந்து சேரும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பை பாருங்கள், நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலேருந்தே எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது பெரிதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, நன்மை வந்து சேரும். உங்கள் ராசி அதிபதி ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்களுக்காகவும் மாற்றிக்க மாட்டீங்க. நீங்கள் சொன்ன சொல் பிரம்மனால் கூட மாற்றி எழுத முடியாது. இது சரி அப்படின்னு செஞ்சால் அதில் வரக்கூடிய பிரச்சனை தடைகள் இது எல்லாமே தாண்டி நன்மைகளை பெறுவதற்கு கடினமாக உழைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே ஒரு வித வேகம் இருக்கும். அதுக்கான பலனையுமே நீங்கள் உடனே எதிர்பார்ப்பீங்க. இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு உங்களை குறை சொல்கிறது, கூட இருந்துக்கிட்டு துரோகம் செய்கிறது, இது 2 விஷயமே பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட நபர்களை உங்களோட வாழ்க்கை முழுவதுமே வெறுத்து ஒதுக்கி வச்சுருவீங்க. இவ்வளவு தன்மையாக இருக்கக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இப்போ ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான விளைவுகளும் தாக்கங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் உயர்வான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் குலதெய்வத்தோட அம்சமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த வாரம் சிம்மராசி அன்பர்கள் மறக்காமல் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு சில உயர்வுகளும் இருக்குது. சில இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது கடுமையான நிலையை கூட தரும். ஆனால் நீங்கள் சவால்களை ரொம்பவுமே திறமையாக கையாண்டு நன்மைகளை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு திறமை இப்போ ஏற்படும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் கூட வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை மாறுதல் கொஞ்சம் தள்ளி போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானமும் சீராக இருக்கும். புதிய முதலீடுகளில் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை, சண்டை, பிள்ளைங்களால் சிரமத்தை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் இனி அந்த தொல்லையிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற போகிறீங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் கூடுதலான பொறுப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை நீங்கள் சிறப்பாக சரியாக செய்து முடிப்பதால நல்ல ஒரு வேலை உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதுக்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வாரம் நடக்கும் பாருங்களேன். உங்களுக்கு கொடுத்த பணியை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்யுங்க, நன்மைகளை பெரும்பாலும் அடைவீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் வருமானம் நல்லபடியாக இருக்கும். தொழிலை வேறு நிலைக்கு நீங்கள் கொண்டு சொல்ல இது ஒரு ஏற்ற காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சில சலுகைகளை கொடுங்க, வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக பேசுங்க, உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற பொருட்களை தரமாக வாங்கி வைங்க. இது 3யுமே பின்பற்றினா நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுமே இந்த வாரம் முடிவுக்கு வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் நன்மைகளை பெறலாம். பிள்ளைங்களோட சந்தோஷம் அதிகரிக்கும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக வருமானத்தை கொண்டு வரதில் கூடுதலாக கவனம் செலுத்த போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கூட்டு முயற்சியில் ஈடுபடுங்க, நல்ல பலனை பெறுவீங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல வாய்ப்பு இருக்கும். இதன் மூலம் வருமானம் பெருகும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம்.
புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நிதானமாக செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைவீங்க. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலனை கொண்டு வந்து தருது. கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் போட்டிகள் கொஞ்சம் வரும். அதை திறமையாக கையாளக்கூடிய தன்மை இப்போ உங்களுக்கு இருக்குது. எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையுமே வாக்கு கொடுக்காதீங்க. வரவு செலவுகளை கவனமாக கையாண்டா நல்லது. இந்த 2 விஷயத்துலையுமே ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா இது பலவீனமான செயலை கொடுத்துரும். இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், குடும்பம், வியாபாரம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபடணும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெறலாம். பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு சிறப்பான பக்கபலமாக அமைய போகுது. தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். வரக்கூடிய தடைகள் சிவனின் அருளால் உங்களை விட்டு நீங்கும். அப்படி இருந்தால் லாபகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு மாறும். ராசி அதிபதி சூரியன், தனலாப அதிபதி புதனோடு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல ஒரு யோகமான பலனை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். நிதிநிலையை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்தினா மேன்மைகளை அடைய முடியும். புதிய வெளிநாட்டு தொழில்நுட்பம் கூட இப்போ கிடைக்கும் பாருங்க. பங்குதாரர் மூலம் தொழில் முதலீடு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் மூலம் லாபத்தை நீங்கள் அதிகரிக்க முடியும். தொழிலாளர்கள் ஆதரவால் உற்பத்தி பெருகும், லாபமும் கொஞ்சம் அதிகரிக்கும். சேமிப்பு சொல்ல போனால் உயிரும். வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலையில் சேரக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. மதிப்பு மிகுந்த நல்ல சொத்து சேர்க்கை கூட இப்போ உண்டாகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புமே இருக்குது. அனைத்து விதமான சாதகமான பலங்களுமே சிம்மம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுது. வங்கி தொழில், ஜோதிடம், புத்தக விற்பனை, ஆலோசனை வழங்கக்கூடிய கன்சல்டிங் நிறுவனம், காலிமனை விற்பனை செய்யும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் இருக்கிற எல்லோருக்குமே பாருங்கள் இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. சிலருக்கெல்லாம் உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்தா இந்த சுகர், ப்ரெஷர், மூட்டு வலி இந்த மாதிரியான உபாதைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி இந்த அமைப்பு ரொம்பவுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. சரியாக நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெறலாம். முக்கியமாக கோவப்படுறதை தவிர்த்தாகணும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. விட்டு கொடுத்து போகணும். வாக்குவாதம் செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. மற்றபடி எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மைகளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெரும்பாலும் அனைத்து விஷயத்திலுமே திறமைகளை கையாண்டால் நன்மைகளை பெறலாம். இந்த வாரம் இதுக்கு முன்னாடி சுணக்கமாக இருந்த நிலை கூட இப்போ மாறுது. உங்களோட ஒவ்வொரு முயற்சிக்குமே நல்ல பலன்களை நீங்கள் கை மேலே காண முடியும். சகோதரர்கள் வழியில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிடும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செய்கை உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் அமையும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நீங்கள் கோபப்படாமல் அனுசரித்து போனால் நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும். குழந்தைகள் உட்பட உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. இது உங்களோட மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உறவினர்கள், நண்பர்கள் வகையில் அனுகூலம் வரும். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபமே நீங்கள் பெற போகிறீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி கேட்டு நடக்கிறது நல்லது. நீங்களாக எதையும் செஞ்சு பிரச்சனையில் வேணால் மாட்டிக்காதீங்க. பணி வேலை நிமித்தமாக அடிக்கடி நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். வெளியூர் பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். கை பொருட்களை களவாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. பெண்களுக்குமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கூடுதலாக அலைஞ்சி செய்கிற மாதிரி இருக்கும். அது தேவையில்லாத உடல் அசதியை மட்டும்தான் கொடுக்கும். வேறு எந்த பிரச்சனையும் ப்ராப்ளமும் வராது. அசதி மட்டும் ஏற்படும். கவனமாக செயல்படுங்க. கொஞ்சம் அதை முன்னெச்சரிக்கையாக செஞ்சால் அசதி வராமல் பார்த்துக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு இப்போது நிறைய சங்கடங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் படிப்படியாக துவங்கும் காலம் இப்போ ஆரம்பிக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயமாக வரும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் திறமையாக செய்யுங்க. அதற்கேற்ற பலனை நீங்கள் பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றின சிந்தனை மேலோங்கும். நீங்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்கும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை செலுத்தணும். மாணவர்கள், விவசாயிகள், ஊழியர்கள், தொழிலாளர்கள் அப்படின்னு எல்லோருக்குமே இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. எல்லோருமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். கோபத்தை தவிர்த்து செயல்படணும். நிதானமாக செயல்படுற ஒவ்வொரு நிலையுமே நன்மையை நீங்கள் பெற முடியும். சிம்மராசி என்பதால் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள்,
உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.